வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னா, குடிப்பழக்கம், அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கத்துக்கு ஆளான ஒரு மனிதனை அதுல இருந்து எப்படி மீட்பது அப்படின்றதான் பார்க்க போறோம். அளவுக்கு அதிகமான போதை பழக்கத்துக்கு ஆளான ஒரு மனிதன் அவர் எப்படி ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னா, அவருக்கு தண்டனை கொடுப்பதோ அல்லது அறிவுரை வழங்குவதோ அவருக்கு வேலைக்கு ஆகாது. அவருக்கு நிறைய பேர் அறிவுரை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை கேட்டிருந்தா அவர் என்னைக்கோ இந்த பழக்கத்துல இருந்து விடுபட்டிருப்பாரு. அதே மாதிரி தண்டிக்கிறதும் அவருக்கு இந்த பழக்கத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு பொருத்தமானதா இருக்காது. இதை தாண்டி அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, மருத்துவம். உடல் ரீதியான அவருடைய ஆல்கஹால் எந்த அளவுக்கு ஜாயிண்டா இருக்கோ அதையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு உண்டான மருத்துவம், மெடிசன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவரை உடலை தயார்படுத்தணும். உடல் தூண்டி விடாம இருக்கணும். அவரே நினைச்சாலும் அவர் உடம்பு தூண்டி விடும். இவ்வளவு நாள் குடிச்ச குடி அவர் பிளட்ல போய் ஜாயிண்ட் ஆயிருக்கும், எல்லாம் அவர் தூண்டி விடும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதை ரிமூவ் பண்ணணும். அடுத்து உளவியல் ரீதியா அதுக்குன்னு உண்டான படிப்பு படித்தவங்களை வச்சு நம்ம நல்லபடியா கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்களுக்கு ஃபுல் கவுன்சிலிங் கொடுத்து தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு புரோகிராமுக்குள்ள அவர் கொண்டு தன்னை உணர வச்சு, தன் குடும்பம்னா என்ன, மனைவினா என்ன, பிள்ளைகள்னா என்ன, இவங்களுக்கு நாம எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற, மற்ற மனிதர்கள் எப்படி இருக்காங்க, நாம எப்படி இருக்கோன்றத ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு மன ரீதியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு புரோகிராம் இருக்கு. அந்த புரோகிராமை அவருக்கு முழுமையா சொல்லி கொடுத்து, நான் யாரு, எப்படியா கொண்ட ஒரு ஆளு, நான் எப்படி இருக்கேன், இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த சமுதாயம் ஏற்றுக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்றா அவருக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள ரெக்கவரி கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, மதுரை குலமங்கலம் ஜோதி டர்னிங் பாயிண்ட் மது போதை மறுவாழ்வு மையம் இந்த இடத்துல தான் இருக்கு. நீங்க தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதுக்கு உண்டான கட்டணங்கள் எவ்வளோ எல்லாத்தையும் நாங்கள் ஃபோன் மூலமா சொல்லிடுறோம். ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பொருளாதார ரீதியா பெரும்பாலான குடிக்கிறவங்க குடும்பத்துல பொருளாதார ரீதியா ஒரு கஷ்டம் இருக்கும். அதை நாங்க மறுக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரை ஒரு நல்ல வழி கொண்டு வர்றதுக்கு ஒரு சிறிய செலவினங்களை செய்து கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க அடுத்து அவர் வருமானத்துல உங்க குடும்பம் நடக்கிற அளவுக்கு ஒரு புது மனிதனா அவர் மாறிடுவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதுக்கு நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம், எல்லா விவரத்தையும் சொல்றோம். நிறைய உதாரணங்கள் இருக்கு, அதை பார்த்தாலே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நோ ப்ராப்ளம். நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. மற்றவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த உதவிகள் யாருக்கும் தேவைப்படலை, உங்க ஃபேமிலிக்குன்னா இன்னொரு நண்பர்கள் யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா கூட அது ஒரு பெரிய உதவிதான். ரொம்ப நன்றி மக்களே. குறிப்பா பெண்களும் குழந்தைகளும் இந்த பழக்கத்துக்கு ஆளான மனிதர்கள் ஆண்மகனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது என்னோட கருத்து. இது உண்மை. அதனால பெண்கள் குறிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, அந்த மாதிரி ஒரு பழக்கத்துல யாராச்சும் இருந்தாங்க, ஒரு ஃபேமிலியில உறவுக்காரங்களோ நண்பர்கள் வட்டாரத்துல யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் உதவுங்க. தேங்க்யூ.